முஷ்டியை முறுக்கிக் கொண்டு மல்லு கட்டிய தந்தையும் மகனும் கட்டி அணைத்து கண்ணீர் விட்டு ஒன்றிணைந்து விட்ட நிலையில் ராமதாஸின் மூத்த மகள் ஸ்ரீகாந்தி ஒரேடியாக ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார். இதன் பின்னணியில் ராமதாஸின் தோழி இருப்பதாக குமுறுகிறார்கள் கட்சியின் உண்மையான விசுவாசிகள். ராமதாஸ் அன்புமணி இடையே ஓராண்டுக்கு மேலாக இருந்த மோதல் கடந்த ஜூன் 24 அன்று முடிவுக்கு வந்தது. அன்று தந்தையும் மகனும் கட்டி அணைத்து பாசமழை பொழிந்ததை அடுத்து தைலாபுரத்தில் ஒவ்வொரு நாளும் விழா கோலம்தான். விரைவில் இருவருமே ஒன்றாக பொதுக்குழு மேடை ஏற இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பின்னணியில் ராமதாஸின் மகள் ஸ்ரீகாந்தி மிகுந்த வருத்தத்தில் இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்து பேசிய மூத்த பாமக நிர்வாகிகள் சிலர் தைலாபுரம் குடும்பத்தில் முக்கிய உறுப்பினர் என்ற முறையில் கட்சிக்குள் சில ஆலோசனைகளை மட்டும் சொல்லிக்கொண்டு அரசியலே வேண்டாம் என ஒதுங்கியிருந்தார் ஸ்ரீகாந்தி. அவருக்கு அன்புமணி தம்பி என்பதை தாண்டி சம்பந்தியும் கூட. இருந்தாலும் ராமதாஸ் அன்புமணி மோதல் ஏற்பட்ட போது அப்பாவே முக்கியம் என ராமதாஸ் பக்கம் நின்றார் ஸ்ரீகாந்தி. அன்புமணிக்கு போட்டியாக ராமதாஸ் தரப்பு பாமகவின் செயல் தலைவராகவும் ஆக்கப்பட்டார். இதில் ராமதாஸின் தோழியானவருக்கு விருப்பமில்லை என்றாலும் அமைதியாக இருந்தார். ஆனால் செயல் தலைவரான ஸ்ரீகாந்தியை அமைதியாக உட்கார வைத்துவிட்டு ஜி.கே. மணி குரூப் மொத்தமாக டாமினேட் செய்து கொண்டிருந்தது. இந்த நிலையில்தான் பூசாரிகள் கட்டுப்பாட்டில் தைலாபுரம் இருப்பதாக அன்புமணி குற்றம் சாட்டினார். இதையடுத்து தோழியின் விசுவாசிகளான பரந்தாமன், அன்பழகன் இருவரும் தோட்டத்திற்கே வரக்கூடாது என ராமதாஸ் வழியாகவே அவர்களை வெளியேற்றினார் ஸ்ரீகாந்தி. இதனால் ஸ்ரீகாந்தி மீது கடும் கோபமடைந்தார் தோழி. பரந்தாமனோ இந்த பொம்பளையை விரட்டிட்டு நான் என்னோட இடத்துக்கே திரும்ப வருவேன் என ஸ்ரீகாந்திக்கு சபதம் போட்டிருக்கிறார். மறுமுனையில் ஸ்ரீகாந்தியும் செயல் தலைவராக சுதந்திரமாக செயல்பட தொடங்கவே ஜி.கே. மணி டீமும் தோழியின் தரப்புக்கு ஒத்துழைத்து ராமதாஸிடம் ஸ்ரீகாந்தி பற்றி வத்தி வைக்க தொடங்கியது. இப்படியான சூழலில்தான் காஞ்சிபுரம் கிழக்கு மாசேவாக இருந்த எச்சூர் சுரேஷ் ஒரு கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டிருப்பதோடு கட்சி பெயரை பயன்படுத்தி எல்லை மீறி கொண்டிருக்கிறார் என்ற புகார் ஸ்ரீகாந்திக்கு வந்திருக்கிறது. அதன்படி சுரேஷின் பதவியை ஸ்ரீகாந்தி பறிக்கவே அதுவும் தோழியின் கோபத்தை அதிகப்படுத்திவிட்டது. இதையடுத்து இவளும் உங்ககிட்ட கேட்காம முடிவெடுக்கிறா என ராமதாஸிடம் தோழியே பற்ற வைத்திருக்கிறார். இது பற்றி ஸ்ரீகாந்தியிடம் ராமதாஸ் கேட்க இருவருக்கும் இடையே விரிசல் அதிகரித்தது. அந்த நேரத்தில் உடல்நல பாதிப்பால் ஸ்ரீகாந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அன்றிரவு வீட்டில் ராமதாஸ் நிலை தடுமாறி விழுந்திருக்கிறார். இதை கேள்விப்பட்டும் ஸ்ரீகாந்தியின் கணவர் பரசுராமன் உங்களை பார்க்க வரவில்லை, ஸ்ரீகாந்தியும் மறுநாள்தான் வருகிறார் என மீண்டும் ராமதாஸிடம் கொளுத்தி போட்டிருக்கிறார் தோழி. இதையடுத்து ராமதாஸின் இளைய மகள் கவிதா மூலமாக அன்புமணி ராமதாஸ் இணைப்பு பேச்சுவார்த்தை ஆரம்பமாகியிருக்கிறது. பாமக தலைவர் பதவி நீட்டிப்பு, தந்தையின் கடைசி காலம், மகளின் திருமணம் உள்ளிட்டவற்றை மையப்படுத்தியே அன்புமணி இதற்கு ஓகே சொல்லியிருக்கிறார். முன்னதாக ஸ்வீட் பாக்ஸ் குறித்து தோழி எழுப்பிய கேள்வியின் தொடர்ச்சியாகத்தான் தந்தை மகன் இடையே பிரச்சனை வெடித்தது. எனவே தோழிக்கு 25 ஸ்வீட் பாக்ஸுகளையும் தந்தைக்கு 50 ஸ்வீட் பாக்ஸுகளையும் கொடுத்து அமைதியாக போவதற்கு சமாதானம் பேசியிருக்கிறார் அன்புமணி. அந்த மகிழ்ச்சி அன்புமணியை கொண்டாடிய தோழி ஸ்ரீகாந்தியை வசைப்பாட மகளின் மீதான பாசத்தை மறந்து மகனை தழுவிக்கொண்டார் ராமதாஸ். பிளாஷ்பேக்காக சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக தோழியின் தலையீடு ராமதாஸ் குடும்பத்தில் அதிகமான போது ஸ்ரீகாந்தியின் கணவர் பரசுராமன் கோபமடைந்து தோழியை தாக்க முயன்றிருக்கிறார். அதை மறக்காத தோழி ராமதாஸ் மனைவி சரஸ்வதிக்காக வரிந்து கட்டி என்னை கொலை செய்ய பார்க்கிறீர்களா, அவங்க வகையராவ வளர விடமாட்டேன், உன்னையும் விடமாட்டேன் என பரசுராமனை எதிர்த்து அன்றே சபதம் எடுத்திருக்கிறார் ராமதாஸின் தோழி. அதன்படி இத்தனை ஆண்டுகளில் பாமகவை மையப்படுத்தி வளர்ந்தவர்கள் அனைவருமே ராமதாஸின் வகையராவை சேர்ந்தவர்கள். அவர்கள்தான் அன்புமணியுடன் இன்று இருப்பவர்கள். ராமதாஸின் மனைவி சரஸ்வதியின் வகையராவை சேர்ந்த யாரும் பெரிதாக வளரவில்லை. சரி, மகள் என்ற முறையில் ஸ்ரீகாந்தியும் அக்கா மகன் என்ற முறையில் பரசுராமனும் ராமதாஸ் வழிதானே என்றால் தோழியின் சபதத்திற்கு காரணமானவர் என்பதால் பரசுராமன் குடும்பத்தின் மீது தோழியின் ரிவெஞ்ச் அதிகரித்திருந்தது. எனவே பரசுராமன் குடும்பத்தைச் சேர்ந்த முகுந்தன் இளைஞர் அணி பதவி பெற்றது தொடங்கி ஸ்ரீகாந்தி செயல் தலைவர் பதவி பெற்றது வரை எதிலுமே தோழிக்கு விருப்பமில்லை. இப்போது கூட தந்தை மகன் பிரச்சனை வெளிப்படையாக வெடிக்க காரணமான ராமதாஸின் அக்கா மகளின் மகன் குணநிதி தன்ராஜ் தற்போது
தற்போது இளைஞர் அணியில் முக்கியத்துவம் கொடுத்து அமர வைக்கப்பட்டிருக்கிறார். ராமதாசும் உடல்நிலையை காரணம் காட்டி மகனிடம் எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைத்துவிட்டு கிட்டத்தட்ட அரசியல் துறவரம் பூண்டுவிட்டார் என்கின்றனர் பாமகவின் சீனியர் நிர்வாகிகள். இதுகுறித்து தோழியின் ஆதரவாளர்களான பரந்தாமன் மற்றும் அன்பழகனை தொடர்பு கொண்டோம். அவர்கள் அழைப்பை ஏற்கவில்லை. இதையடுத்து அவரின் ஆதரவாளர்கள் வட்டாரத்தில் பேசிய போது பெரியவரின் ஆரம்பகால அரசியலுக்கு உறுதுணையாக இருந்து கட்சியை வளர்க்க முக்கிய பங்காற்றியவர் தோழிதான். தோட்டத்து குடும்பத்துக்கும் அது தெரியும். அந்த குடும்பத்துக்காகவும் உழைத்திருக்கிறார். அப்படிப்பட்டவர் ஒருபோதும் இப்படியெல்லாம் செய்ய மாட்டார். அவை அபாண்டமான குற்றச்சாட்டுகள் என்றனர். பாமக என்றால் அன்புமணி என்றாகிவிட்ட பிறகு வேறு சலசலப்புகளுக்கு அங்கு இடம் இருக்காது.